கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்று மே மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று நாம் தியானிக்கும் வசனம் ஓசியா 6வது அதிகாரம் 6வது வசனம். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, பலி அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதே போல் தகன பலி அல்ல, அவரை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். இன்றைக்கு பலி செலுத்துவதை காட்டிலும், அதாவது பழைய நாட்களில் நம்ம பழைய ஏற்பாடு காலத்தில் பார்க்குறோம், தேவனுக்கு பலிகள் ஏராளமாக, சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, ஸ்தோத்திர பலி, பாவ நிவாரண பலி, உற்சாக பலி என்று சொல்லி அநேக பலிகளை செலுத்துவாங்க. ஆனால் ஆண்டவருடைய உள்ளமோ பலியை மாத்திரம் செலுத்திட்டு இரக்கத்தை செய்யாமல் இருந்தால் அதில் அர்த்தமே இல்லை. அப்போ பலியை பார்க்கிலும் இரக்கத்தை விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இரக்கம் என்றால் என்ன? பிரியமானவர்களே, நம்முடைய சுவாபம் இரக்கம் உள்ளதாக எல்லாரிடமும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகின்றது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் என்று சொல்லப்படுகிறதல்லவா. அப்போ ஆண்டவர் இரக்கமே உருவானவர், அவர் இரக்கங்களின் பிதா என்று அழைக்கப்படுகின்றது. அவருடைய இரக்கங்களினாலே நாம் இன்றைக்கு பிழைத்திருக்கின்றோம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையே. கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன என்றால் இரக்கத்தை விரும்புகின்றார். பிரியமானவர்களே, நாமும் கூட அவரை போல இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசேஷமாக இரக்கம் என்றால் என்ன? ஒருவேளை ஏழை எளிய மக்களுக்கு நம்ம உதவி செய்வது இரக்கம். அது மாத்திரமே இரக்கம் என்று எல்லாரும் நினைத்து கொள்கிறாங்க. அப்படி அல்ல, அவர்களுக்கு இறங்க வேண்டும். அதோடு கூட ஒவ்வொரு எல்லையிலும் ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால், குடும்பத்தில் பிள்ளைகளை கவனிக்கும் பொழுது இறங்கி இரக்கத்தோடு கூட அவர்களை கவனிப்பது, கணவன் மனைவியிடம், மனைவி கணவனிடம் இரக்கத்தோடு நடந்து கொள்வது, வயதான பெற்றோர்கள் முதியவர்களாக இருந்தால் அவர்களிடம் இரக்கத்தோடு நடந்து கொள்வது. பிரியமானவர்களை, இப்படி நம்மை சூழ இருப்பவர்கள், நம்முடைய வீட்டிற்கு அருகாமையில் இருப்பவர்கள், பணிபுரிகிற இடத்தில் இருப்பவர்கள், திருச்சபையில் இருப்பவங்க, இப்படி ஒவ்வொருவரிடமும் சில நேரங்களில் மற்றவர்கள் நடக்கிற காரியங்கள் நம்முடைய இருதயத்தை புண்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம், நம்முடைய மனதையே உடைந்து போகும் அளவிற்கு அவர்கள் நடந்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய சுவாபமோ அதற்கு பழி வாங்கவோ அல்லது அவர்களை கடினமாய் பேசுவதோ அல்லது மற்றவர்களை குறை பேசுவதோ அப்படி இராதபடிக்கு நம்முடைய சுவாபம் பரவாயில்ல, அவங்க எப்படி வேணாலும் மற்றவங்க இருந்து போகட்டும், ஆனால் நாம் மற்றவர்களை மன்னித்து இரக்கத்தோடு வாழ நம்ம பழகி கொள்வோம். அதை கர்த்தர் விரும்புகின்றார். பிரியமானவர்கள், அதே நேரத்தில் மற்றவர்களை குறித்து தீர்ப்பு சொல்லுவதையும் நாம் விட்டுவிட வேண்டும். இவர்கள் இப்படி தவறு செய்கிறாங்க, எனவே இந்த தீர்ப்பு தான் இவர்களுக்கு. மற்றவர்களை பார்க்கிற பார்வையே சிலருக்கு அவர்களை ஜட்ஜ் பண்ணுவது போல இருந்து கொண்டே இருக்கும். அந்த பார்வை நமக்கு வேண்டாம். நம்ம அன்போடு கூட நம்மால் முடிந்த இரக்கத்தை மற்றவர்களுக்கு பாராட்டுவோம். அதை தேவன் விரும்புகின்றார். அதனோடு கூட அவர் என்ன விரும்புகிறாராம்? தேவனை அறிகிற அறிவு. ஏசாயா 11 அழகான வசனம் சொல்கிறது, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போது கர்த்தரை அறிகிற அறிவு இந்த பூமி நிரம்பி இருக்குது. பார்த்திங்கன்னா, அந்த பூமியில் உள்ள அவருடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆனால் சிருஷ்டிப்பிலேயே உன்னதமான சிருஷ்டிப்பு மனுக்குலம் தான் இல்லையா? அப்போ நமக்கு அவரை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும், உணர்வுள்ள இருதயம் வேண்டும். ஏசாயா 1வது அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுகிறது, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். அப்போது நம்மை சிருஷ்டித்த கர்த்தரை பற்றிய அறிவு நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் யார்? தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்?
அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளவு பராக்கிரமம் உள்ளவர், அவர் நம்மை எவ்வளமாய் நம்மிடத்திலே அன்பு செலுத்துகிறார், எவ்வளவு நம்மை அன்பு பாராட்டுகிறார். அவருடைய அன்புக்கு ஆழம் அகலம் நீளம் உயரம் கிடையவே கிடையாது. அவரை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். அவர் சிருஷ்டி கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை குறித்து நாம் அறிந்திருப்போமானால், கர்த்தரை குறித்து அறிந்திருப்போமானால் நம்முடைய சுவாபம் எல்லாம் தலைகீழாய் மாறிவிடும். கர்த்தரை குறித்து அறிந்திருப்போமானால் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் அளவுக்கு அளவே இருக்காது. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகின்றார். என் ஜனம் என்னை குறித்து அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை உம்மை குறித்து அறிகிற அறிவை எனக்கு இன்னும் தாரும், இன்னும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். அதில் அழகா எழுதியிருக்கிறது, ஓசியா தீர்க்கதரிசியில் எழுதியிருக்கின்றார் 4வது வசனம், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது என்று சொல்கிறார். ஜனத்தினுடைய பக்தி எப்படி இருக்குதான், காலையில் தோன்றுகிற பனியை போல இருக்குது, அது விடியற் காலத்தில் மறைந்து போய் விடுகிறது. அப்படி அல்ல பிரியமானவர்களே. நம்முடைய விசுவாசம் கர்த்தருக்குள்ள ஊன்ற கட்டப்படணும். அப்போ அவரை அறிகிற அறிவு நமக்குள் இருக்கும் என்றால் தேவ பக்தி பெருகி விடுகின்றது. நம்முடைய சுவாபங்கள் நடக்கைகள் செய்கைகள் எல்லாம் மாறி போகும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, இரக்கத்தையும் கர்த்தரை அறிகிற அறிவையும் நீர் எங்களுக்கு விசேஷமாய் நீர் கூட்டி தாரும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்தருளும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.